ஹாய் ஆல், இது ஒரு ஒன் டே விலாக் தான். இன்றைக்கி ஒரு பார்சல் வந்திருந்தது. என்னடா பார்சல் அப்படின்னு பிரித்து பார்த்தா அப்புறம் டீச்சர் ஸ்பெசிமென் காப்பி அனுப்பியிருந்தாங்க சுபாஷ் டேங்கிற இதில் பப்ளிகேஷன்ஸ்லேருந்து. உண்மையிலேயே இந்த கண்டென்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. சாய் ஸ்கூல் வந்து போர்டு எக்ஸாம் சென்டர்னு இப்போ அவனுக்கு லீவ் விட்டுருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கேரம் போர்டு விளையாடலாம், போர் அடிக்குது அப்படின்னா. ஸோ அவன் கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். எனக்கே அவ்வளோவா சரியாக விளையாட தெரியாது, பட் ஆனால் நாங்கள் 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் ஸ்க்ரீன் டைம் எல்லாம் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சரி நம்ம இந்த ஒயர் வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சே, கூட பின்னலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பின்ன ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி என்னோடய பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு பெரிய கூட பின்னிட்டு இருந்தால அது இன்னும் ப்ராசஸில் தான் இருக்குது. சரி குட்டியாக பண்ணுறதுனால இன்ட்ரெஸ்டிங்காக சீக்கிரமாக பண்ணலாமோ அப்படின்னு நினச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். யூடியூப் வீடியோ பார்த்து தான் திருப்பி ரீகால் பண்ணேன். எனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு எப்படி செய்யணுங்கிறதே. ஸோ வந்து அந்த ஒயர் எடுத்துகிட்டு இந்த கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தேன். சரி இது பின்னிட்டு இருக்கும்போது அப்படியே வந்து வீடியோ பார்த்துக்கிட்டே பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு இந்த கார்ட்டூன் ரொம்ப பிடிக்கும். இது பேர் வந்து சிக்கு ஒரு பண்டின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. சரி பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிடலான்னு. ஸோ ஹரி வீட்டில் இருக்கனால அவன் தான் சொன்னான், ஆங்கிள் நீ கவர் ஆகவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலான்னு வாழைக்காயை கட் பண்ணிகிட்டு இருந்தேன். உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதை பார்த்தா 2 கண், மூக்கு, வாய், மேலே இருக்க புருவம் மாதிரி இருக்குது இல்லையா பார்க்குறதுக்கு சூப்பராக. அப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், ஐயோ என்னை விட்டுடுங்க அப்படின்னு. ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பஜ்ஜி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் போட்டாச்சு. சரி இப்போ வெதருமே கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால போட்டு சூடாக ஒரு கப் காஃபியோடு சாப்பிட்டு டே முடிச்சாச்சு.